மிகப்பெரிய முகவரி ராமலிங்க பிள்ளை எழுதிய இந்த கவிதை வரிகள் தான். அதில் அழகாக சொல்வார், அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என்று பேசிடுவான், மானம் பெரிதென்று உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தமிழன் மற்றவர்க்கே ஒரு துயர்படுற மனசு தமிழனுக்கு என்று அழகாக தமிழனுடைய மேன்மைகளை, பண்புகளை, பெருமைகளை அழகுபட சொன்னவர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்று சொன்னவரும் அவர்தான். இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். தமிழுக்கு, தமிழ் அன்னைக்கு மிகப்பெரிய அணிகலன்களை சூட்டி அழகு பார்த்த ஒரு மகத்தான பெருங்கவிஞர். அவர் எழுதிய நாவல் மலைக்கல்லன். மலைக்கல்லன் எழுதிய காலத்தில் அவர் வேலூர் ஜெயிலில் இருந்திருக்கார். அதனால் வேலூர் மக்களாக நமக்கு ஒரு பெருமை, நம்ம ஊர் ஜெயிலில் இருந்தவர் தான் நாமக்கல் ராமலிங்க பிள்ளைன்னு நம்ம அப்படி பெருமையாக சொல்கிறோம். அந்த மலைக்கல்லன் நாவலை தான் திரைப்படமாக எடுத்து மக்கள் திலகம் நடித்து, எம்ஜிஆர் நடித்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம் மலைக்கல்லன். ஆகவே மிகப்பெரிய நாவலாசிரியராக, சிறுகதை எழுத்தாளராக, பேச்சாளராக, கவிஞராக, தேசபக்தி விடுதலை போராட்ட வீரராக, சிறை சென்ற செம்மலாக, பல்வேறு கோணங்களிலே தமிழர்களின் மிகப்பெரிய அடையாளமாக, முகவரியாக, முகமாக வாழ்ந்த ஒரு மகத்தான கவிஞனுடைய பிறந்த நாளிலே அவருக்கு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்குத்தான் பெருமை. இவரது பிறந்த நாளையெல்லாம் நம்ம கொண்டாடணும். சார், பாரதிக்கே விழா எடுக்குதில்லை, நம்ம பாரதிதாசனே மறந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எல்லாம் யார் சார் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குற குரல் கூட காதுகளில் விழுகிறது. நாம் என்ன செய்ய முடியும்? சொல்லாமல் இருக்க முடியல. நம்மளுடைய பெருமைகளை உலகத்துக்கு சொன்னவர் இல்லையா நாமக்கல் ராமலிங்க பிள்ளை. எனவே நன்றியோடு நாம் நினைப்போம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லி நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.